வந்து கேம்பெயின் எப்படி நடக்குன்னா இந்த மாதிரி தான் வீடு வீடாக தட்டி ஓட்டு கேட்குறாங்க. எலெக்ஷன் வந்து பயங்கரமாக ஊரில் எப்படி பயங்கரமாக வெடிச்சிட்டு இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் வெடிச்சிட்டு இருக்குது. இந்த இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ஏரியாவில் நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இந்து கல்ச்சுரல் சென்டர் வா அப்படி கேம்பெயின் பண்ணுறாங்க, எப்படி போய் ஓட்டு கேட்குறாங்கன்னு மக்களே. எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை. இது குட்டி மாமா கடையினுடைய ஓனர். ஓகே, நீ இந்த தடவை யாருக்கு ஓட்டு போட போறீங்க? எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்தது, இறந்த தன்னோட தகப்பனாரோட சடலத்தை வந்து இந்தியாவுக்கு அனுப்பணும்னு ஒரு ரிக்வெஸ்ட் வந்தது. அதுதான் வந்து எங்களுக்கு வந்து இந்த லண்டன் தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாளையே மக்களே. இன்றைக்கி வந்து சூப்பரான இன்னொரு தமிழர்களின் தாயகமான லண்டனில் இருக்கக்கூடிய தாயகமான கிராய்டனில் வந்திருக்கு. நான் இங்கே வந்து நான் பல வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள். பார்த்தீங்களா, என்னையை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கே ஒரு பெருமையான ஒரு ஆளை நான் காணிக்க போகிறேன். கேட்டிங்களா, யூகேயில் வந்து கவுன்சிலர்ஸ், அந்த லோக்கல் எலெக்ஷன் வந்து மே 7ஆம் தேதி நடக்குது. அதில் தான் நம்மளுடைய தமிழ்காரர் ஒருத்தர் வந்து இந்த கவுன்சிலர் எலெக்ஷன் நிறைய பேர் நிற்பாங்க, தமிழ் பல இடங்களில் நிற்பாங்க. பட் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு மனிதர். ஓகே, சென்னையிலேருந்து வந்திருக்கா, அவரை கொஞ்சம் காணிங்க. இவருடைய பேர் வந்து ஜாகிர் ஹுசைன். அண்ணா, உங்களை வந்து சந்திச்சதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி. என்னோட பூர்வீகம் வந்து சீர்காழி தான். நான் பிறந்து +2 வரைக்கும் படித்தது வந்து சீர்காழியில். 92ல் நான் வந்து சென்னை நியூ காலேஜில் வந்து பிஎஸ்சி முடித்தேன். எம்எஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் திருச்சியில் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு 95ல் நான் லண்டன் வந்தேன். அதுக்கப்புறம் 97ல் முழுமையாக இங்கே நான் குடிபெயர்ந்தேன். ஆல்மோஸ்ட் 31 வருஷமாக நான் இந்த பகுதியில் இருக்கிறேன். தொடர்ந்து வந்து ஐடி ரிலேட்டட் பிஸ்னஸில் தான் என்னோட வாழ்க்கை வந்து படைச்சிட்டு. ஓ வாவ். ஸோ ஜாகிர் ஹுசைன் அண்ணா வந்து எப்படின்னா கிராய்டனில் வெஸ்ட் தாண்டன் வார்டில் வந்து இவர் கவுன்சிலராக அந்த எலெக்ஷனுக்கு வந்து இந்த கேண்டிடேட்டாக நிற்கிறார். ஓகே, நீங்கள் வந்து எந்த பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க? எங்கே பல பார்ட்டி இருக்குது, எந்த பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க? லிபரல் டெமோக்ராட்ஸ். 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் லிபரல் டெமோக்ராட் சீட்டில் கிராய்டன் வெஸ்ட்டில் நின்று அதிகமான வாக்குகள் பெற்றேன். வெற்றி பெறலை. திரும்ப அதே லிபரல் டெமோக்ராட்ஸோட கேண்டிடேட்டாக இந்த வார்டில் இந்த மே 7th நடக்கிற எலெக்ஷனில் கவுன்சிலராக நிற்கிறேன். அதனோட முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், 2022 நடந்த இந்த தொகுதியில் மொத்தம் 14,000 வாக்குகள் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் 27% மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 2022 அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லையோ இங்கே லிப்டம் ஒரு கேண்டிடேட் போடவே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் மற்றும் தமிழ் பேசும் மக்கள் வந்து லிப்டம் மேலே அளவலாக ஒரு பற்றுதலும் அவங்க மேலே ஒரு நம்பிக்கையும் உள்ளதாக இருக்காங்க. எனக்கு வந்து வேற தொகுதி தான் கொடுத்துருந்தாங்க, நார்பரி பார்க்கில் எனக்கு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது, 27% மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற தமிழ் மற்றும் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி மக்கள் வந்து எப்படி ஓட்டு போட கொண்டு வர முடியும்னா நம்ம போய் நின்றுறோம். நானே என்னை வந்து புஷ் பண்ணி என்னை வந்து இந்த தொகுதியில் எனக்கு வந்து நீ ஓட்டு நிற்க வைன்னு சொன்னதுக்கப்புறம் பார்ட்டியும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நிக்கிறேன். அண்ணா எப்படின்னா தமிழர்களுக்காக நான் ரெப்ரசென்ட் பண்றேன்ப்பா. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு மெயின்லி மெஜாரிட்டி தமிழர்கள், நம்ம தமிழர்கள். ஓகே, நான் உங்க வார்டை நீங்க காமிச்சாங்க, உங்க வார்டு ஏரியாஸை. ஸோ அப்படியே பேசிட்டே போகலாம். இங்கே பாருங்க, இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபுல்லா வந்து ஜாகிர் ஹுசைன் அண்ணா வந்து போட்டியிடுற அந்த ஏரியா. ஓகே, இங்கெல்லாம் வந்து நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இங்கே உங்களுடைய ஏரியால இந்த இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ஏரியாவில் நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க மக்களே, இங்கே தான் வந்து பாருங்க சூப்பரான ஒரு டெம்பிள் இருக்குது பாருங்க, நல்ல ஒரு கோயில், அருள்மிகு லண்டன் முத்துமாரியம்மன் கோயில். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இந்து கல்ச்சுரல் சென்டர். ஸோ கிராய்டன் வந்து முழுக்க போயாச்சுன்னா தமிழ்காரங்களாக தான் இருக்கிறாங்க அங்கே இங்கேயும். இல்லை, இது இந்து கலாச்சார மையம். அங்கே வந்து முஸ்லிம் கம்யூனிட்டி சென்டர் பார்த்தோம். பாருங்க, இதை விட என்ன வேணும்? கிராய்டன்ல வந்து அவருடைய ஏரியா ஃபுல்லாக அவருடைய போஸ்டர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறாங்க. நான் குறிப்பாக அவங்களுக்கு காணிக்க வேண்டியது இந்த இங்கே உள்ள அந்த வந்து தமிழ் மசூதி ப்ளஸ் கம்யூனிட்டி சென்டர். அங்கே வந்து மசூதி ப்ளஸ் கம்யூனிட்டி சென்டர். அது அண்ணா வந்து அதுக்கப்புறமா வந்து நல்ல சூப்பராக நமக்கு சொல்லுவாங்க என்னெல்லாம் அங்கே பண்ணுறாங்கன்னு. பட் நான் இங்கே இருக்கிறனால இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுங்களா தமிழ்லே எழுதி இருக்குது.
வாவ். அண்ணாவுக்கு வந்து தமிழ் பற்று கூடுதல் நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே வந்து தமிழ் வந்து என்னோட பெஸ்ட் சப்ஜெக்ட். ஸ்கூல் டேஸ்ல நிறைய மார்க் வாங்கிட்டீங்க தமிழ்ல. 100 to 100 100க்கு 100 வாங்குறா. all the time. Oh my god. ஆமா 200 திருக்குறள் மனப்பாடம் பண்ணிருக்கேன் நான். அப்படியே? இப்போ கேட்டாலும் நான் சொல்லுவேன். இப்போ கேட்டாலும் சொல்லுவேன். தமிழ் பற்று அதிகம் எனக்கு ஆரம்ப காலத்துல. ஆமா என்னோட இந்த ஜெனரல் எலெக்ஷனுக்கு வந்து என்னோட தமிழ் டீச்சர் கிட்டத்தட்ட அவங்க வந்து எனக்கு வந்து 10th வரைக்கும் நடத்துனாங்கன்னா எனக்கு 14 இயர்ஸ். ஆஃப்டர் 40 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து நான் இது மாதிரி நான் லண்டன் எலெக்ஷன்ல நிக்கிறேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிக்கிறேன், நீங்க ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க என்டோர்ஸ்மெண்ட் அனுப்பியிருந்தாங்க. எத்தனை வருஷம் அப்போ என்னோட ஸ்கூல் டேஸ்ல என்னோட டேலண்டட் அவங்க வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு ஆஃப்டர் 40 இயர்ஸ் அவங்க எனக்கு வந்து இந்த லண்டன் எலெக்ஷனுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். தமிழ் டீச்சர் இப்ப பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க ஸ்டூடண்ட் இங்க அடிச்சு பொழிச்சிட்டு இருக்காரு. அண்ணாவுடைய தொகுதியில வந்து சூப்பரான இந்த கோயில் இருக்குது, அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில். ஸோ அங்க பாருங்க சூப்பரா நம்ம தமிழ் மியூசிக் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. வாங்க. ஓரளவுக்கு உங்க வார்டுல எல்லா விதமான மக்களும் இருக்கிறாங்க. இன்னொன்று எங்களோட அதிகமாக நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எங்களோட மாஸ்க்ல வந்து 20 நேஷனாலிட்டிஸ் வருவாங்க. எல்லாரும் ஓரினம் அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு வந்து மக்களுக்கு வந்து அதிகமான மகிழ்ச்சியை தரக்கூடிய. ஏன்னா எல்லாமே மைக்ரன்ஸ் தானே. 20 நாட்டு சேர்ந்தவங்க ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ப்ளசண்ட்டாக சேர்ந்து இருக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து சீர்காழியிலேருந்து வந்த ஒரு பையன் எப்படி யூகேல ஒரு அரசியலில் போகணுன்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சுது? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு வந்து என்னோட ஃபோக்கஸ் எல்லாம் வந்து எஜுகேஷன், ஃபேமிலி, பேக் ஹோம் அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் அரௌண்ட் 2013க்கு அப்புறம் இங்கே ஒரு சமுதாய பணியில் ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இங்கே இருக்கிற அதிகமான மைக்ரன்ட்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து வந்து இருக்கிற நிறைய தமிழ் கம்யூனிட்டி வந்து இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்காக என்னென்ன உதவியெல்லாம் பண்ண முடியும் நாங்கள் வந்து ஒரு நண்பர்கள்லாம் ஒரு 10-15 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம். இந்த அமைப்பு வந்து நாளுக்கு நாள் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சது. அந்த அமைப்புக்காக வந்து ஒரு மசூதியை இங்கே ஏற்படுத்தினோம். அந்த மசூதியை விட்டு இன்னொரு கம்யூனிட்டி சென்டரையும் நாங்கள் அதை பெருசாக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து சிறார்களுக்கான கல்வி கொடுக்கறது, முதியோர்களுக்கான இந்த ஹெல்பிங் ஹேண்ட்ஸாக இருக்கிறது, ப்ளஸ் வந்து விமன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. அப்படி ஒரு 10 ஆண்டு காலம் வந்து நாங்க அதுல வந்து ஒரு தனி நபரா ஒரு 10-15 பேரா சேர்ந்து வந்து ஒரு அமைப்பு நடத்துறதுக்கும், எலெக்ஷன் நின்று ஒரு எம்பியாவோ அல்லது கவுன்சிலரோ பண்ணும்போது அந்த அமைப்புக்கான அந்த வலு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து 2023ல நான் லிபர்டமாக்ல ஜாயின் பண்ண உடனே வந்து ஜெனரல் எலெக்ஷன் வந்து 2024 ஜெனரல் எலெக்ஷன் வந்தது. அதுலயும் நான் வந்து கிராடன் வெஸ்ட் தொகுதியில வந்து போட்டிட்டீங்க. அப்படிதான் வந்து என்னோட அந்த அரசியல் என்ட்ரி இருந்துச்சு. ஏரியாலாம் பயங்கர கிரீனா இருக்கு, சூப்பரா இருக்குது. இங்க உள்ள மக்களுடைய பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க மெயினா? ஒரு 3 வாரமாச்சு இந்த தொகுதி தான் உனக்குன்னு வந்து பார்ட்டில வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் 4000 வீடுகள்ல போயிட்டு நான் வந்து இந்த தொகுதி கவுன்சிலா எலெக்ஷன் நிக்கிறேன். உங்களோட பிரச்சனைகள் என்ன, ஏன் வந்து நீங்க எனக்கு வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாரும் சொன்ன 5 மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கவுன்சில் டாக்ஸ் வந்து அவங்களோட வருமானத்துக்கு மேல கவுன்சில் டாக்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கிராய்டன்ல வந்து கவுன்சில் டாக்ஸ் வேல்யூ வந்து மேல போயிட்டே இருக்கு. அது வந்து அதை உடனே ஸ்டாப் பண்ணணும். 2வது வந்து இங்க போற போக்குல வந்து தூக்கி போட்டு போவாங்கல்ல, ஃபிளைட் டிப்பிங் சொல்லுவாங்க, அது வந்து இந்த வார்டுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதை வந்து கவுன்சிலுக்கு சொன்னாலும் கவுன்சில் வந்து உடனே அதுக்கு வந்து எந்த தீர்வும் எடுக்க மாட்டாங்க. சொல்லி எங்களுக்கு வந்து அழுத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. 3வது வந்து இங்க இந்த ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா, இங்கேருந்து நீங்க ஒரு 1/2 மைல்ல போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டோட இருக்கிற சுத்தமும் இந்த ஸ்ட்ரீட்டோட சுத்தமும் வந்து
கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஸ்ட்ரீட் வந்து கிளீனாக மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இந்த ஈவினிங்கில் ஆஃப்டர் 8 o'clock அப்புறம் இந்த வார்டில் குறிப்பாக இந்த தாண்டன் ஹீத் பாண்ட் ஏரியாவில் ப்ளஸ் வந்து லண்டன் ரோட்டில் வந்து இந்த கிரிமினல் ஒன்று சேர்றது, அவன் வந்து கூட்டமாக இருந்துட்டு வந்து ஒரு அந்த இடத்த அன்பிளசண்ட்டாக வச்சுக்கிறது வந்து அதிகமாக நடக்குது. அப்போ 8 o'clock அப்புறம் வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இங்கே இருந்தாங்கன்னா அது வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. 4வது வந்து ஓவரால் இந்த வார்டோட கிளீன்லினஸ் வந்து இட்ஸ் நாட் வெரி வெரி குட். இதுக்கு வந்து நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு வந்து ஆல்மோஸ்ட் நான் சந்திச்ச அந்த 4000 வீடுகளில் வந்து அனைவரும் சொன்ன விஷயங்கள் வந்து இந்த டாப் 5 விஷயங்கள். அப்போ நான் என்ன இந்த தொகுதிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், நீங்கள் என்ன இந்த தொகுதியோட கவுன்சிலராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்க வார்டனை விசிட் பண்ணுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் எந்த கவுன்சிலர் எலெக்ஷன்லயும் எந்த கேண்டிடேட்டும் சொல்லாத வாக்குறுதி இது. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ரோடுகள்லாம் தாறுமாறா இருக்கு. ஆமா, நான் சொன்ன அந்த சொல்ல மறந்த ஒரு பாயிண்ட் வந்து மெயினா வந்து பாட் ஹோல்ஸ் அதிகமா இருக்குங்கிறாங்க. அவங்க அதே சொல்றாங்க, இது வந்து எங்களுக்கு வந்து எவ்வளவு சொல்லியும் கவுன்சில் வந்து பண்ண மாட்டாங்க, அப்படியே பண்ணாலும் ஒரு நிரந்தரமா தீர்வு கிடைக்க மாட்டாங்க, திரும்ப வர மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து நீங்க உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் கேட்கறாங்க. இங்கே பாருங்க, இங்கே என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னு பாருங்க, நோ ஃப்ளைட் டிப்பிங்னு போட்டு உனக்கு 50,000 பவுண்டு உங்களுக்கு வந்து ஃபைன் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அதுக்கு ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்படியே காடி அந்த சைடு. அவ்வளவு. ஆமாம், சரி. நீங்கள் இப்படி இந்த ஃப்ளைட் டிப்பிங்லாம் இருக்குல்ல, நீங்கள் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? இந்த கேள்வி வந்து உங்களை மாதிரி என்கிட்ட வந்து கரெக்டாக 100கணக்கான பேர் வந்து இந்த 3 வாரத்தில் கேட்டாங்க. இது வரைக்கும் வந்த மேயர்கள் சொல்லி செயல்படாத விஷயத்தை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்ப நான் சொன்னேன், நான் மோஸ்ட் ஆஃப் த கவுன்சிலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு இமிகிரேஷன் கேஸா இருக்கட்டும், அல்லது வந்து ஹவுசிங்கா இருக்கட்டும், பெனிஃபிட்டா இருக்கட்டும், அல்லது வந்து ரோட் ப்ராப்ளமா இருக்கட்டும், அதை எடுத்து அவங்க ஒரு பிரதிநிதியா கவுன்சில்கிட்ட கொண்டு போகும்போது அது ஒரு கேஸ் ஒர்க் ஆகும். நான் கவுன்சிலருங்கிற அடையாளம் இல்லாமலே 100கணக்கான கேஸ் ஒர்க்கை இந்த 10 வருஷத்துல பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து தட் ஷோஸ் என்னோட அக்கௌண்டபிலிட்டிக்கு வந்து அது ஒரு உதாரணம். அப்ப நான் என்கிட்ட மீட் பண்ண எல்லார்ட்டையும் நான் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கும் மற்ற இருக்கிற கவுன்சிலர் கேண்டிடேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், வேறுபாடு என்னன்னா, அவங்க எலெக்ஷனுக்காக உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கறாங்க. நான் அஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடரா வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கறாங்க. அப்ப என்கிட்ட வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. நான் என்ன விஷயத்த சொன்னனோ அதை பொறுப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு வந்து அதே சொன்ன உங்கள்கிட்ட. நான் ஒன்னும் சூப்பர்மேனோ அல்லது வந்து ஸ்பைடர்மேனோ கிடையாது. ப்ராமிஸ் என்னால முடியாத ப்ராமிஸ் பண்றதுக்கு, ஆனா பண்ற ப்ராமிஸ் வந்து என்னோட அதை வந்து நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பரா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அண்ணா வந்து ஐடி ப்ரொஃபஷனல், ஸோ அவர் வந்து நிறைய டெக்னாலஜி எல்லாம் கூட கொண்டு வருவார் உங்க ஏரியால. பட் எனிவே, அவர் அதுக்கு முதல்ல கவுன்சிலர் ஆகணும் தானே, ஸோ கண்டிப்பா ஆகுவார். ஓகே, இது இந்த ஏரியா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. அந்த ஏரியாவை பார்த்துட்டு இந்த ஏரியா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதே டிஃபரன்ஸ் தான் வந்து என்டையர் கிராய்டன்ல இருக்கு. ஒரு பகுதி கிராய்டன் வந்து ஒழுங்கா பராமரிக்கப்படாம, கிரீன் இல்லாம, கிளீன்னஸ் இல்லாம இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப ஹையா இருக்கு. அது வந்து ஒன்னா ஆக்கணுங்கிறது தான் வந்து என்னோட ஆதங்கமும் ப்ராமிஸும். ஓகே, சூப்பருங்க. அதாவது ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் வந்து சூப்பராக க்ரீன் மட்டும் இல்லை, க்ளீனாக நல்லா வச்சிருக்கணுங்கிறது அவருடைய ஒரு தலையாய ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து பெண்ணுன்னு பேசிகிட்டு இருக்கிறது ஒரேலியா ரோடு. ரொம்ப நல்ல ஏரியா. நீங்கள் இதை நல்லா கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, சூப்பராக ஆயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அண்ணா வந்து எங்களை தெருவாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே, ஸோ அவருடைய வார்டு அதாவது எல்லாம் வந்து பாருங்கள், என்னுடைய வார்டு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு பெருமையத்தோடு போகிறார். ஸோ ஒரு சர்வீஸ் மனப்பான்மை வந்து அவங்களுக்கு அவ்வளோ இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. பட் ஓகே, நீங்கள் அரசியலில் வந்தீங்க, அதுக்கு முன்னாலே நீங்கள் கம்யூனிட்டி சென்டர்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்க. பட் அதற்கு முன்னாலேயும் அந்த கம்யூனிட்டி சென்டரில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலும் ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த சோஷியல் சர்வீஸ், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணால் ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அது என்னதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாம், எல்லாரும் அறிந்த நானும் ஒரு ஐடி இன்ஜினியராக இங்கே லண்டனுக்கு 95 வந்தேன். ஃபேமிலி கரியர் அப்படி தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் 2012 வந்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்தது. தன்னோட தகப்பனாரோட சடலத்தை வந்து
இந்தியாவுக்கு அனுப்பணும்னு ஒரு ரிக்வஸ்ட் வந்தது. அதுதான் வந்து எங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தோட பணி செய்யணுங்கிற ஆர்வத்தை வந்து தூண்டிவிட்ட ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து 2012 எங்களுக்கு வந்து அந்த அழைப்பு கால் தான். அதை வந்து இங்கே இருக்கிற ஃபியூனரல் டைரக்டர்ஸு, இந்தியன் ஹை கமிஷனு, ஃபாரின் ஹை கமிஷனு, அப்புறம் டெல்லியில் இருக்க ஃபாரின் ஆஃபீஸு, FCO, இவங்க எல்லாத்தோட தொடர்பு கொண்டு அந்த சடலத்தை வந்து லண்டன்லேருந்து அவங்களோட பிறந்த ஊருக்கு அழைச்சி கொண்டு போயிட்டு கொடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு 31 நாள் ஆச்சு. அப்போ இந்த விஷயத்த வந்து இங்கே இருக்கிற என்னோட நண்பர்கள், என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்கள்ட்ட வந்து சொல்லும்போது தான் ஒரு சமுதாயமாக, ஒரு அமைப்பாக, ஒரு குரூப்பாக இருக்கும்போது தான் சமுதாயத்தில் ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ஒரு முடிவு கொடுக்க முடியும், ஒரு சர்வீஸ் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து இந்த அமைப்பு ஆரம்பிச்சு 2018. அதுக்கப்புறம் ரெகுலரான வீசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட், இந்தியாவில் வந்து ஏதாவது அசெட்ல அவங்களோட சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இப்படியான ரெகுலர் லைஃப்ல மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்போ வந்து அது வந்து ஒரு அமைப்பானது, ஒரு சேரிட்டி ஆனது. ஓ சூப்பருங்க. ஸோ அது வந்து ஒரு பார்த்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் தான் தேவை. அது வந்து அவரை வந்து அவ்வளவு யோசிக்க வச்சிருக்கு. எனக்கு எவ்வளோ ஓட்டுகள் இருந்தால் நான் வின் பண்ண இதில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொஜெக்ஷன் படி எனக்கு தேவையான வாக்குகளை தர்றதா இங்க இருக்கிற வாக்காளர்கள் வந்து எனக்கு வந்து உறுதி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து என்னோட இந்த முறை இந்த கவுன்சில் எலெக்ஷன்ல வந்து நான் வெற்றி பெறது வந்து கன்ஃபார்மா வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. ஓ ஓகே, வெரி குட். ஸோ ஒரு எவ்வளவு ஓட்டுகள் இருந்தா நீங்க இன்னும் ஒரு கூடுதலா ஒரு எவ்வளவு ஓட்டு இருந்தா நீங்க வந்து வெற்றி பெற்றுவீங்க? கண்டிப்பா. ஆமா, மத்த கட்சிகள்லாம் இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அவங்க இன்னும் களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் அவங்க வந்து ரொம்ப சாஃப்டா இருந்த அவங்க கட்சியாளர்கள் வந்து இப்போ இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னொரு 250 ஓட்டு இங்க இருக்கிற தமிழ் மற்றும் ஸ்ரீலங்கன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு 250 ஓட்டு வந்து எனக்கு வந்து அடிஷனல் போட்டாங்க. வெற்றி வந்து சீலாயிரும். வெற்றி வந்து அப்படின்னு நிச்சயம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாயத்தில் வந்து நம்ம நினைப்போம் சிலரும், நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், எனக்கு எதுக்கு போயிட்டு ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினச்சாலும் பார்த்தீங்களா, இவர் சொன்ன எத்தனை பிரச்சனை இந்த வார்டில் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகளுக்கூடயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அந்த பிரச்சனைகளெல்லாம் மாற்றி ஒரு சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஓட்டும், அதாவது ஒரு ஆளுடைய ஓட்டும் வந்து அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறது. ஸோ அவர் சொன்னார், அந்த 250 ஓட்ஸ் 250 ஓட்டு கிடச்சா என்னுடைய வெற்றி வந்து உறுதி. நான் சொன்ன அவ்வளவு வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து யாரெல்லாம் ஓட்டு போடலாம்? வந்து சிட்டிசன்ஸாக இருக்கணும், அல்லது வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா காமன்வெல்த் சிட்டிசன்ஸ் வந்து அவங்க வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், பாகிஸ்தான் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், பங்களாதேஷ் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸு, அப்புறம் அவங்க சிங்கப்பூர், அவங்க காமன்வெல்த்தில் இருக்க எல்லா நாட்டுக்காரங்களும் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட ஓட்டு போடலாம். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட ஓட்டு போடலாம். வா, அது ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நமக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குது. No, you're not at all. Not at all. You're such a cutie. No. Okay. I'm standing here as a Lib Dem candidate for the council elections. Lib Dem, yeah. I'll be voting. Thank you so much. I am Lib Dem. So, what's your name, madam? Carol. So, just from up the road. Yes, just from the Aurelia Road. Yeah. Aurelia Road. Okay. Yes, we're having our evening walk. Oh wow! How long you been living here? Since 1982. Ooh. Right. So now the local election is just around the corner, right? Yes. Yeah. So who will you be voting? I will be voting for the Lib Dems. I've been a Lib Dem for most of my life. I've made a few mistakes in the past, but I think it's about time we gave you a proper chance. Okay. Thank you so much. இங்க பாருங்க, எல்லாரும் இப்போ வந்து கேம்பெயின் பண்ண வந்துட்டாங்க. இந்த யூகேல வந்து எலெக்ஷன்ல வந்து லைவா எப்படி கேம்பெயின் பண்றாங்க, எப்படி போய் ஓட்டு கேட்குறாங்கன்னு மக்களே. ஓகே, இங்கே வந்து பார்த்தா கேம்பெயினுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக தான் இருக்கிறாங்க. இளைஞர் பட்டாளத்தை பாருங்க மக்களே, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது இந்த பணி, எப்படி இருக்குது இது போய் கம்பெயின் பண்ணுறது, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது எப்படி இருக்குது? தமிழ் மக்கள் லண்டனில் ஒரு கவுன்சிலராக வர்றதை வந்து நம்ம ஒரு இதாக பெருமையாக நினைக்கிறோம்.
நம்ம மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. நிறைய வரவேற்பு கொடுக்குறாங்க நீங்கள் போகிற இடத்துலலாம். ஓகே. Okay, the 7th May. 7th May, yeah. Thank you, sir. Thank you. Definitely we will give you. How many votes you have? We have two. Two household. Please, thank you very much. Including me, 3. Three, okay. Thank you, sir. Thank you. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேம்பெயின் எப்படி நடக்குன்னா இந்த மாதிரி தான் வீடு வீடாக தட்டி ஓட்டு கேட்குறாங்க. ஸோ இவங்க போகிற இடத்துல எல்லாம் நீங்களும் போவீங்க, நீங்களும் அந்த இடத்துல நிற்பீங்க. அவங்க எதுக்காக ஜாகிர் ஹுசைன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா அவர் எனக்கு தெரியும். அண்டு ஆல்வேஸ் சோஷியல் அண்ட் பப்ளிக் வெல்ஃபேர் ரொம்ப இதாக இருந்திருக்காரு. பட் டு சம் எக்ஸ்டென்ட் பர்சனலாக செய்கிறது. இப்போ நான் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மோர் பெட்டராக செய்ய நம்பிக்கை. அதனால தான் நம்ம நாட்டில் இருந்தோமோ அதே மாதிரி நம்ம கடமையை நிறைவேற்றுறோங்க. ஓ ஓகே, சூப்பர். ஒரு ஓட்டு நம்ம கொடுத்துக்கிறாங்க அந்த நாட்டில், அதை வந்து நம்ம நிறைவேற்றுறோம். ஓ ஓகே, சூப்பருங்க. നിങ്ങളുടെ പേരെന്താ? ചേട്ടൻ്റെ പേര്? ബെന്നി. ബെന്നി. ഓട്ട് പോടും. ഓട്ടുണ്ട്. ഓക്കെ 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 ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அதாவது இந்த ஏரியா அண்ணா சொல்கிறாரு, இந்த ஏரியா வந்து தமிழ் மக்கள் மிக அதிகமாக உள்ள ஏரியா அல்ல. இந்த ரோடு பேர் என்னது? டொனால்ட் ரோடு. டொனால்ட் ரோடு. ஓகே. Lot of elderly. Campaign manager. Oh, really? Oh, hello. Hello. How are you? What's your name? Muhammad Akir. Oh, hello. Are you enjoying the election campaign? Yes. Yes, you are. Oh, that's so nice of you. Thank you. A person with knowledge in systems and processes who can make a positive change to this electorate, so that all the inefficiencies that are currently there, all the corruption that is there can be eliminated, at least a starting point. So that's why we have decided to support him. Oh, very good. Thank you. I've been associated with community services for the last 11 years. Give me one of your 3 votes to me as a councillor. Yeah. I'm not too much into politics, to be honest, because I hear a lot of negative and positive as well. But you seem like a nice guy. Thank you. So I'm going to have to dig out information about you. Sure. I will speak to her as well, and then I promise you, I have to give somewhere vote, right? Definitely. So we have to try out new people. So definitely try you. Why Thank not? you so much. Okay. Thank you. Thank you. My website address is jahirhussain.uk, where I have given the promises that I offer to the constituents. So please do reach out to me. You can message me through the website. You can call me. You can email me. I will respond. So nice meeting you. Thank you. Thank you very much. ஜாகிர் ஹுசைன் I'm the சொல்லி candidate actually. இவர் தான் கேண்டிடேட். நம்ம கூட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. வாணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க. ஸோ இந்த வார்டுக்கு வெஸ்ட் ஆண்டன் வார்டுக்கு வந்து நான் தான் கேண்டிடேட் இந்த எலெக்ஷனுக்கு. ஸோ லிபர்டமாக்கு கேண்டிடேட் நிற்கிறேன். அவசியம் நீங்கள் ஓட்டு போடுங்க. ஓகே. இவர் தமிழர்னால நீங்கள் ஓட்டு போடணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு தமிழருக்கு ஓட்டு போடுறதா? ஹாப்பி. எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணா சந்தோஷம் தான். எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணால் சந்தோஷம். ஓகே, அவர் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் சின்ன ஆளாக இருக்கேன் இப்போ. பாருங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. இப்போ பார்த்தா அக்கா எலெக்ஷனில் போட்டிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். இல்லை, நான் எனக்கு இது வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இவங்க எப்படிலாம் கேம்பெயின் பண்ணுறாங்க, அந்த ஒரு லைவ்லியாக அது எப்படி லைவாக எப்படி பண்ணுறாங்கங்கிறது, அது எனக்கு ஒரு நல்ல சான்ஸ். அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை. அது ரொம்ப வருஷத்து ஆசை. பார்த்துருக்கிறேன் வர்றதை. பட் அவங்க கூட போய் எப்படி கேட்குறாங்க ஓட்டு, ரொம்ப ரொட்டி மாமா சொல்ற லண்டன் ரோட்ல கடை இருக்குல, ரொட்டி மாமா. ரொட்டி மாமா கடையா? ஓ, ரொட்டி மாமாவோட ஓனரா? ஓகே, ஹலோ அண்ணா, வணக்கம். ரொட்டி மாமா கடையினுடைய ஓனர். ஓகே, நீ இந்த தடவை யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இங்கே எல்லாம் லிபரல் டெமோக்ராட்டிக் மக்களாக வந்து நிற்கிறாங்க.
அலிவன் சொல்லிட்டு போறாரு அலி அண்ணா வந்து அக்காட சொல்லிட்டு போனாங்க அக்கா சொன்னா வீடியோ எடுக்கிறாங்க பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க. இதெல்லாம் தத்திரிக்கா இந்த டைமுக்கு போடுறேன் நான் இவருக்கு தான் போடுறீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க். We have one of the busiest business man with us. Okay, what's your name, sir? My name is Tawheed Marikar. Okay, what do you think about him? What do you want to tell the people? He's a brilliant guy, and I know him nearly 15 years, and around 15 years. I see him all the time. He works for the public, and he's very helpful for the community. ஒன்னான வார்த்தையில தமிழ்ல 2 வார்த்தை. தமிழ் தகராறு நமக்கு. தமிழ்ல தகராறா? தமிழ்ல நல்லா வருது, சொல்லுங்க. அதுதான் இங்கே வந்து எனக்கு 15 வருஷமாக தெரியும் இவங்கள. நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாக்கா இன்னும் நிறைய நற்காரியங்கள் இந்த ஏரியாவுக்கு தேவைப்படக்கூடிய காரியங்களை அவசியம் பண்ணுவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. Any problem, anything, whatever is here, either being a UK resident or Indian resident and European, doesn't matter. As long as they are local resident, it is our problem and we are helping them. அதுதான் அவங்களோட. Very good. Thank you so much. Thank you. பேர் அனீஸ். அனீஸ், ஓகே. ஆமா, சூப்பரா போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம மோஸ்ட்லி ஆன்லைன்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் நீங்க டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஃபுல்லா டிஜிட்டல். டிஜிட்டல்ல என்ன பண்றீங்க? டிஜிட்டல்ல எப்படி ஓட்டு கேப்பீங்க? சோ டிஜிட்டல்ல வந்து வாட்ஸ்அப் மெயின்லி, வாட்ஸ்அப், அப்புறம் இமெயில், அப்புறம் ஃபேஸ்புக், இந்த 3 தான் மெயின். இந்த 3 நீங்க வச்சு ஓகே அது ரன்னிங் தான். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, யூகே ஃபுல்லா தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. லண்டன்ல பாருங்க ஒரே தமிழ்நாட்கள் தான் எல்லாமே. ஓட்டு எலெக்ஷன் வந்து பயங்கரமா ஊர்ல எப்படி பயங்கரமா வெடிச்சிட்டு இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் வெடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா ஒண்ணு என்ன கட்சி தான் வேற. இந்த வீடியோனுடைய இறுதியில் வந்துட்டோம். வாழ்த்துக்கள். நம்மளுடைய தமிழ் மகன் வந்து அந்த கிராய்டன் ஏரியாவில், அதுவும் ஒரு கவுன்சிலராக வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷனில் ஒரு எம்பியாக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எங்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்னு தான் எங்களுடைய ஆசை. ஸோ தமிழ் மக்களே கேட்டுக்காங்க. அவருடைய அஜெண்டா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மோமெண்ட்? பயங்கர பிஸியாக இருக்கிறீங்கல்ல? ஐ திங்க் உங்களுக்கு இந்த 1 hour கொடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 15 ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கேன். நாக்கிங் த டோர்ஸ் அண்ட் ப்ரிப்பேரிங், அது எல்லாமே வந்து டேக்கிங் லாட் ஆஃப் டைம் ஆல்சோ. இதுக்கிடையில் நீங்கள் இந்த சிறப்பாக இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் 2 பேருக்கும் ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரொம்ப சந்தோஷம் இவரை சந்திச்சதில்ல. ஓகே மக்களே, ஓகே, இந்த வீடியோவை இங்கேயோடு நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.